சந்திப்பேன் யா நபி. எண்ணி நான் சிந்திப்பேன் யா நபி. எங்கு நான் சந்திப்பேன் யா நபி. எண்ணி நான் சிந்திப்பேன் யா ஹபீப். மக்க மலைகள் குன்றிலா மதினாவின் தெருவிலா இங்கு நான் சந்திப்பேன் யா நபி. காலத்தை கஅபாவாசல் வரிசை படியிலா. காலத்தை வெல்லும் கஅபாவாசல் வரிசை படியிலா. கற்பின் அரசி ஹதிஜா தங்கள் நேசத்தின் ஊற்றிலா. நாணத்தை வெல்லும் அபூபக்கர் சித்தீக் தோழமை நிழலிலா. நம்பிக்கை சூடராம் மருகர் அலியின் ஃபாத்திமா குடிநிலா. தங்கள் பாதங்கள் நாம் காணலாம், சங்கீத ராகங்கள் பாடலாம். இங்கு நான் சந்திப்பேன் யா நபி. ஓதிடும் ஜிப்ரீல் ஒளியலும் குன்றின் ஹீரா குகையிலா. ஓதிடும் ஜிப்ரீல் ஒளியலும் குன்றின் ஹீரா குகையிலா. உத்தம தாயார் ஆமினா உம்மை ஈன்ற வீட்டிலா. வேதத்தை ஓதி வீரத்தை பொழிந்த போர்க்களம் பதிலா. விண்ணகம் புகழும் கண்ணியர் ஆயிஷா பாடலின் மழையிலா. தங்கள் பாதங்கள் நாம் காணலாம், சங்கீத ராகங்கள் பாடலாம். எங்கு நாம் சந்திப்பேன் யா நபி. வான்மதி பிளந்து அற்புதம் விளைந்த வேந்தல் நகரிலா. வற்றாத ஊற்றாய் பொங்கிடும் ஜம்சம் சுவை நீர் கரையிலா. வேகத்தை தாழ்த்தி பானகம் புகுந்த ரௌதா ஷரீஃபிலா. ரௌதா ஷரீஃபிலா. தங்கள் பாதங்கள் நாம் காணலாம், சங்கீத ராகங்கள் பாடலாம். இங்கு நான் சந்திப்பேன் யா நபி. இன்னி நான் சிந்திப்பேன் யா ஹபீப். மக்க மலைகள் குன்றிலா மதினாவின் தெருவிலா எங்கு நான் சந்திப்பேன் யா நபி. அடுத்ததாக வரவேற்புரை. இந்த தருணத்தில் அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். கைவ ஆரம்பத்திலேருந்தே தன்னுடைய உழைப்பை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. பல பொறுப்பில் இருந்து இன்னும் தன்னார்வ முறையாக தகுந்த ஆலோசனைகள் தந்து இந்த ஒத்துழைப்பு கொடுத்துருக்க அண்ணன் மைதி நாங்கள் வரவேற்பு. படிப்பிடிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் மேலான புதுசாக மனிதர்களுக்கு
அத்தோடு மட்டுமல்லாமல் அகில உலகத்துக்கும் அழைப்பாக அறிவித்த பெருமானார் ஸல்லல்லாஹு செல்லம் அவர்கள் உண்மையான செய்த அல்லாஹ்விற்கே புகழனைத்தும் என்று அல்லாஹ்வை போற்றி வந்தவனாக ஆரம்பிக்கப்பட்டு 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷமாக அண்ணாவுடைய திருமையினாலையும் உங்களுடைய பெரிய உதவினாலும் இந்த இஃப்தார் பார்ட்டி நம்ம தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அந்த தெய்வம் நடத்தி நிகழ்ச்சி இந்த வரை நிகழ்ச்சிகள் அனைவரையும் வருக என்று வரவேற்பதுடன் குறிப்பாக நமது சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர் உமரி இஸ்லாம் அறிவுக் கல்லூரி அவரின் முதல்வர் ஹஜ்ரத் அபு தாஹிர் பாக்குவி அவர்களையும், மேலும் இங்கு வர இருக்கின்ற முதுபுல் உலமா மஹபூப் காக்கா அவர்களையும், மேலும் இங்கு வரை தந்திருக்கின்ற நமது தாவூதரை எதிர்த்து அவர்களையும், மேலும் அபுதாபியிலிருந்தும் ஷார்ஜாவிலிருந்தும் சிரமம் பார்க்காமல் வந்து இதை நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவர்களையும் வருக என்று வரவேற்பதுடன் உங்கள் துணையிடம் பாடிய தம்பியையும், மேலும் யாரையும் விட்டுவிட்டு இருந்தாலும் எல்லோரையும் வருக என்று வரவேற்று மேலும் வர இருப்பவர்களையும் சேர்த்து வரவேற்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சிராஜ் அவர்கள் கேயோவின் செயற்பாடை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுவார். மும்பை தாவூது அழகிய பாடம் தந்த சகோதரர் அவர்கள் எல்லோரையும் வரவேற்று முடித்து விட்டாங்க. கிட்டத்தட்ட 60 பீஸை ஆரம்ப காலத்தில் தான் இமாரத்தோடு சேர்ந்தோம். எல்லா காலத்துக்குனால அண்ணாவுடைய தலைமையில் கேள்வி ஆரம்பிச்சு பல்வேறு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எனக்கு இந்த ரொட்டி காஃபி அமீர் ஆய்வு அந்த இவ்வாறியான தன் கூட்டவர் இன்னும் இப்ராஹிம் இது மாதிரி நான் பேர் குறிப்பிடாக எவ்வளோ பேர்களுடைய உதவிகளை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை பல்வேறு காலத்தில் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அவங்க
شهر رمضان الذي أنزل فيه القرآن شهر رمضان மாதத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் நம்முடைய இந்த காலம் வரைக்கும் காலம் காலமாக எத்தி வைக்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்னும் அது சம்பந்தமான கருத்துக்களை பூரணமாக யாரும் சொல்லிவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் ரசூலை தவிர இதுவரைக்கும் யாரும் சொல்லி அல்லாஹ் ரசூலை தவிர குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அதை பேஸ் பண்ணி இன்னும் அந்த புதிய சட்டங்களை எடுத்த ஆளுமைகள் பெருந்தகைகள் தலைவர்கள் தாபியங்கள் தாபியங்கள் இப்படி வடிவந்த உலமாக்கள் இன்று வரைக்கும் வந்த உலமாக்கள் தான் நமக்கு எத்தி வைக்கிறார்கள். இவர்களும் கூட நமக்கு சரியான முறையில் எத்தி வைக்கிறார்கள் இல்லை. அந்த கருத்துக்கெல்லாம் பூரணமாக சொல்லிட்டாருன்னா இல்லை. இன்னும் எவ்வளவோ கருத்துக்கள் அவர் புரிந்து நம்ம ஊர்ல இது மாதிரி அந்த ரமலான் முக்கியமான மாசமா இருக்கிறது தராவிகள் தராவிலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுவதுமே ஒரு குர்ஆன் கத்தம் செய்திருக்கிறோம். அதுக்கு அடுத்து வித்ரி மகாஜன்ல வச்சிருந்தாரு. அந்த வித்ரியா மஜ்லிஸ்லே மறுபடியும் ஒரு குர்ஆன் ஒவ்வொரு நாளும் பிடிச்சி அது பெரியவர்கள்லாம் ஓதி காண்பிச்சு சிறியவர்களெல்லாம் வரிசையாக ஓத விட்டு அப்படியே அந்த திருத்தங்கள்லாம் செய்து ஒரு மாசத்துல திருத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரெண்டு மஜ்லிஸ்களும் நம்ம ஊர்ல நடப்பதோட தமிழ்நாட்டில் பல ஊர்களில் நடந்திருக்கு. அதன் மூலயமா குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கு. குர்ஆனுடைய பொருட்கள் இருக்கு. இன்னொரு ஒருபடி கூட அன்வாரம் கிராம மக்கள் தப்சீரா அது பிற்பாடும் தப்சீர் வந்துட்டு அந்த தப்சீர் வந்துட்டு விளக்குகள் வந்து கொண்டே இருக்கு. இதுவரைக்கும் முடிவடைந்ததா தெரியல. இந்த மாசத்துல இன்னொரு பிரதமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆயத்து வசனத்தை தப்புதா சொல்லிருங்க. இன்னவ சதகாத்து நிற்கராய் மசாஜில வாமில அலைஹா ومعلقة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وفي السبيل فريضة من الله والله சரியா தெரியாத கேட்டேன். 8 கேட்டகரி சொல்றாங்க. அதனால 8 கேட்டகரின்னா இந்த மாசத்துல கொடுக்க வேண்டியது சதகா, ஜகாத்தை அதிகம் கொடுக்க வேண்டியது. இந்த ஜகாத்தை எத்தி வைக்கிற விஷயத்தில் 8 பேர் கேட்டகரி சொல்லணும். அதுல பக்கீர்கள், மிஸ்கீன்கள், இதுல இறுதியத்தாலும் துன்பம் அடைந்திருக்கின்றவர்கள், அந்த சதகா வசூலிக்கிறவர்கள், விடுதலை கைதிகளானவர்களை விடுதலை பண்றவர்கள், பீசபியில் போறவங்க, பீசபியில் மறுத்தவர்களுடைய குழந்தைகள், இப்படி ஒரு 8 கேட்டகரி சொல்லணும். கடன்காரர்கள், கார்மீன், கடன் பண்ணவர்கள், இவர்களுக்கு உதவி செய்யணும் 8 பேருக்கு சொல்லணும். இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இங்கேருந்து வசூல் பண்ண காசுல இருக்கிற சதக்காவை தவிர இன்னும் டொனேஷனையும் நமக்கு வரவில்லை. இந்த ஒரு மாசத்திலேயே அந்த பித்தருடைய காசை சரியாக அந்த ரமலான்லேயே அதே கடைசி அந்த திருநாளுக்கு முன்பு எடுத்து வச்சிடறோம். அப்புறம் இந்த ஜகாத்து காசை அந்த மாசத்திலே இல்லையா அடுத்த மாசத்துலேயே அதை முடிச்சிடுவோம். இதை தவிர டொனேஷன், அந்த டொனேஷனை வச்சு தான் நம்ம இன்னும் பல காரியங்கள் செஞ்சுருக்கோம். அதில் கல்வி உதவி, அப்புறம் ஏழை குமரர்கள் உதவி, சுத்தம் சூழ்நிலை பாதுகாப்பு, இன்னும் சமுதாயத்துக்கான இன்னும் எவ்வளோ விஷயங்கள் புக்கில் இருக்குது. எல்லாருமே புக்கில் இருக்கிறது. அதில் இந்த மருத்துவம் மகப்பொழுது, பெண்களுக்கான பயிற்சி,
பெண்களுக்கான தீனியாருடைய பயிற்சி, அப்புறம் வந்து வைத்துமான் திட்டம். வைத்துமான் திட்டமும் அங்கே பெரியபள்ளி ஆசிரியர் வச்சிருக்காங்க. அதை நம்ம முடிவு செஞ்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்திலே நமது சமுதாய மக்கள் நிறைய படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக நிறைய பேரை நம்ம கிராஜுவேட் ஆகியிருக்கோம். பொம்பளைகளும் கிராஜுவேட் ஆகியிருக்கோம், ஆம்பளைகளும் கிராஜுவேட் ஆகியிருக்கோம். அவங்க நல்ல முறையில் 100% மார்க் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம நடத்திருக்கோம். அது நல்ல பெரிய ஆதரவு நம்ம திருவாரூர் மாவட்டத்தில். இது மாதிரி இன்னும் பல உதவிகள் செஞ்சுருக்கோம். ஒரு குறிப்பாக புக்கில் எல்லாம் இருக்கு, இன்னும் நிறையா செஞ்சுருக்கோம். இந்த புஸ்தகத்தில் இல்லாத விஷயங்கள் பல விஷயங்கள் கூடுதலாக செஞ்சிருக்கோம். இது எல்லாம் இந்த ஒரு அடுத்து வர ஒரு இளைஞர் தலைமுறைகளுக்கு ஒரு உதாரணமாக இருந்து இந்த காரியங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அல்லாவுடைய ரசூலும் உங்களை எப்படி முகப்பத்து வைப்பார்களோ இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் இது போல முகப்பத்து வைப்பார்கள். அவங்க சொல்லிட்டு நம்ம அதே வழிகாட்டெல்லாம் வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இருக்காங்க. இதன் வழிகாட்டிகளும் இவங்க தாவது வச்சிருக்கோம். ஆரம்பத்திலேருந்து நமக்கு பல இன்னும் உதவி செஞ்சுருக்காங்க. உதவினா ஆணி இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஷஹ்ரு ரமலான்ல வந்து அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அதீன் நசீஹானா அறிவுரை. யாருக்கு அறிவுரை செய்யறது? நல்லா படித்த அவங்க அடுத்து உள்ள சிலவர்கள் செய்யலாம், இல்லைன்னா முதியவர்கள் செய்யலாம். இது நசீஹ். ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் எதுக்கு உள்ள ஆட்கள் வந்து பேசுகிற ஆட்களை விட நல்லா படித்தவங்களா இருக்கு. அப்போ நசீகத்து இல்லை. அப்போ என்னது ஞாபகம் இருக்குது. எதை ஞாபகப்படுத்துறது? அல்லாஹ்வின் ரசூல். அல்லாஹ் ரசூலே எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாச்சு. அல்லாஹ்வை ஏன் ஞாபகப்படுத்தணும், ரசூலை ஏன் ஞாபகப்படுத்தணும்? எல்லாருக்கும். அப்போ என்ன அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏவல் விளக்குறத எடுத்து நடக்கிறது எப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறது. அதில் தான் நம்ம மறந்துடுவோம். அதை ஞாபகப்படுத்துறது. இதுக்காகவே ஈனியாத்துடைய விஷயங்கள் நம்மளோட குறையாமல் இருக்கிறதுக்காக நம்மளால முடிந்தவர்கள் ஆளுங்கள் உதவி கேட்டாலும் ஆளுங்கள் செய்வது தயாராக இருக்கும். இது மாதிரி தீவியத்தான முகாம்கள் நல்ல பயான்கள் நடக்குமோ அதுக்கு கேட்டாலும் அதுக்கு தயாராக இருக்கும். பெண்களுக்கு இது மாதிரி தீவியத்தான விஷயங்கள் நடக்குமோ அதுக்கு தயாராக இருக்கும். அது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி இந்த தீவியாத்துடைய ரூபு இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஊரில். அதுதான் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கும், பொருளாதாரத்தில் செய்கிற காரியங்களை பாதுகாக்கும். இந்த ரூபு இருந்தால் தான் நம்ம இஸ்லாத்தை விட்டு விலகாமல் இருக்கோம். ஏனென்றால் உலகம் பூரா பார்க்கிறோம். மௌரிட்டானியாவில் ஆரம்பிச்சு மொரோக்காவில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் பக்கத்து நாட்டில் படைச்சு, சிரியாவில் வச்சு, எகிப்தில் வச்சு, அப்புறம் வந்து ஈராக்கில் வந்துச்சு, அப்படியே போய் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போய் இப்போ பர்மாவுக்கு போய் சீனாவில் போட்டுருக்கு. இது எத்தனையுமே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க சொன்னாங்க? இஸ்லாமியர். ஏன் பாதிக்கப்பட்டிருக்காங்க? கைடன்ஸில் வழிகாட்டுற தலைவர்கள் சரியான முறையில் அமையிலேருந்து தெரியுது. அதுதான் ஏன் தெரியுதுன்னு சொன்னால் இந்த இது மாதிரி ஒரு பரவுகின்ற ஒரு தீய இது வந்து நல்லதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அதே சமயத்தில் இது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த ஒரு வழிகாட்டுதல் வந்து மாறி போய் இணைத்து போய் தடுமாறி இருக்காங்க. எப்படி போகுது, எங்கே நிற்கணும் தெரியல. அப்போ இது மாதிரி ஆட்களுக்கு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து காலம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம காலம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது? நம்ம காலம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது? நான் ஒத்தையாக இருந்துட்டு நான் மட்டும் சாப்பிட்டு நான் வச்சுட்டு இருக்கல. சமுதாய தலைவர்கள் என்ன சொன்னாங்க, ஜமாத் என்ன சொல்லுது, இதுக்கு கட்டுப்பட்டு அந்த ஜமாத்துக்கு நமக்கு எவ்வளோ அளவுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ அந்த அளவு ஆதரவு வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஜமாத்து சொன்னபடி நடந்தால் நம்ம பாதி விட்டு வழி கெடாமல் இருப்பதற்கு சான்ஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பாக்கி செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆளும் பெருந்தைகளும் மற்றவர்கள் எப்படி சொல்லுவாங்க. அடுத்ததாக சிறப்புரை தாவூத் அலி அவர்கள்.
விடுதலை அவர்களே, இந்த அசோசியேட்டு தலைமை நடத்தக்கூடிய மற்றும் நிர்வாகிகள், ஆடிட் மெம்பர்ஸ் மற்றும் ஊர்வாசி அனைவர்களுக்கும் எந்தெந்த நன்றியை செலுத்துகிறேன். கூத்தாநல்லூர் தமிழகத்தின் மிகப்பெரிய சிறந்த பிரபலமான ஒரு ஊர். சின்ன சிங்கப்பூர் என்று சொன்னால்தான் மற்ற கிராமங்களுக்கு மற்ற ஊர்களுக்கு இதில் 25 வருஷமாக செய்து ஒரு ரூபாய்க்கு மேல் சொல்ல செய்ததாக சொல்லி இன்ஷா அல்லாஹ் செய்தவரை செய்வதற்காக அல்லாஹ்வுக்கு சுக்ரியா செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு துஆ செய்கிறோம். மேலும் வளர வேண்டும். அன்வாருல் குர்ஆன் இது இன்னும் கிராமத்து நாள் வரையும் அது சொல்லிட்டே இருந்தான். அதுக்கு நிகராக இன்னொரு தஃசீரை உருவாக்க முடியாது. அது கூத்தாநல்லூருக்கு உண்டான பெரும் விஷயம். அதே மாதிரி நோம்பாடுவதான் அங்கிருந்து வெளியான உலமாக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு உலகத்தில் எங்கெல்லாமோ இருந்து நல்லா சரிக்கிறார். அது செயல்பாடுகள் கொஞ்சம் குறைவாக தெரிகின்றது. அதை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு இந்த இடத்துல சொல்லிக்கணும். ஏன்னா சொல்லலன்னு சொன்னால் அது நான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் சின்னவர்கள்னா வயதில் நடத்துவதற்கு முடியாதவர்கள் கூட வாய்ச்சாங்க. நமக்கு எந்த இடத்துக்கு பொருளாதாரத்தில் நமக்கு ஒன்றும் குறைவில்லை. நல்லா பறக்கத்தான ஒரு இடம் சொல்லலாம். ஆனால் மதரசாவை தூக்கி கொடுக்கணும். அதை நல்ல விதமாக வளர்வதற்கு ஆலோசனை கொடுக்கணும். பெண் கல்வியை பற்றி குறிப்பிட்டார்கள். பெண் கல்வி பட்டப்படிப்பு மற்ற உயர்கல்வி கொடுப்பதில் தவறில்லை. ஆனால் படித்த மாணவர்கள், இன்ஜினியர், டாக்டர் போன்றவர்கள்லாம் படித்த பெண்களை தான் விரும்புகிறார்கள் என்ற ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பிஎஸ்சி, பிகாம் என்று படிப்பதோடு பெண்களை இப்போ இன்ஜினியர் வரை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பதில் தவறில்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்தால் என்ன நிலை அது உருவாகும்? பஞ்சும் வெறுப்பும் சேர்ந்தால் அது எவ்வாறு உருவாகும்? மொபைல் இல்லாமல் நாம் நமது பெண்களை அனுப்ப முடியுமா? மொபைல் தான் ஒரு மனிதனை நலப்படுத்துகிறது, சீராக்குகிறது, இல்லையே அவனை வழி தவறுகிறது. அந்த சூழ்நிலையில் பெண்கள் என்ற நிலையில ஆளாகிவிடக்கூடாது. அதில் ரொம்பவும் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் முதல் ஏதாவது ஒரு பெண் தவறு செய்துவிட்டால் அந்த வீட்டுடைய மானத்தை விட கூத்தாநல்லூர் ஜமாத்துடைய பெண் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை நாம் உணர்கிறோம். அதற்கு நாம் உறுதுணையாக நல்ல பாதுகாப்போடு படிக்க வைப்பது நம்ம ஊருடைய காலேஜ் நல்லா எப்படியாவது வெளியூர் தர மாநிலம் இருக்கு. அந்த காலேஜ் வெளியூர் போய் வருவதிலே எத்தனை விதமான சடங்குகள், எத்தனை விதமான அசௌகரியங்கள் எல்லாம் நிகழ்கின்றன. நாம் பாதுகாப்பாக வண்டியில் ஏறி விடுகின்ற வரை பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். அதிலிருந்து வண்டியை விட்டு சென்று காலையில் போயிட்டு திரும்ப வர வரையும் எந்த விதத்திலையும் நமக்கு பாதுகாப்பு இருந்து இல்லை. ஏன்னா நல்ல விதமாக ரோட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஆக்சிடென்ட்டுகள் பல நிகழ்கின்றன நம்ம ஊரில் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுகள்லாம் பெண்கள் மட்டுமே செல்கின்ற பயணத்திலே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் போன்ற இந்து பிரமுகர்கள்லாம் எந்த அளவுக்கு வக்கரணையாக நம் மீது சூழ்ச்சி செய்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆகவே நாம் உயர்கல்வியை நாம் தாராளமாக வரவேற்கிறேன். அதே நேரத்தில் மார்க்கம் தான் சமுதாய உணர்வோடு பெண்களுக்கு இஸ்லாம் என்ற பெரிய கலையை, மார்க்க கலையை, மார்க்க விஷயங்களை நாம் கண்டால்தான் இங்கே தமிழ்நாட்டில் பிரபலமான ஊர்கள் எல்லாம் தலாக் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. படித்த பெண்கள் தான் கணவனுக்கு கட்டுப்பட வைக்கிறார். நான் உனக்கு ஏன் கட்டுப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கிவிட்டேன். அந்த சூழ்நிலையெல்லாம் மார்க்க விஷயத்தில் ஈடுபாட்டு உள்ள ஒரு பெண் சமுதாயம் நல்ல விதமாக வளர்க்கணுமானால் இன்னும் நலமாக இருக்கும் என்று இந்த நகரத்தை கெடுக்கிறோம். இந்த சிறப்பான இந்த நிலையிலே உங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைகின்றேன். இன்னும் கோட்டை பள்ளிவாசலிலே அதற்கு அபுல் தாஹிர் அதற்கு அவருடைய சிறந்த சொற்பொழிவு 1 மாத காலத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது.
அவருடைய சிறந்த சொற்பொழிவு நீங்கள் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க. இதை ஏன் தவறிவிட்டோம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு நிறைய விஷயங்கள் அள்ளி கழிக்கிறாங்க. இந்த கூட சிம்மாத்துறைக்கு ஒரு சொல்லாரம் இருந்தது. அருமையான ஒரு நேரமாக இடம். ஆக அவர்கள் பல, அதாவது லேப்டாப்பில் 1,00,000 கிட்டாப்களை அவர் பதிவிட்டிருக்கிறார். இவரையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இருக்கிறாங்க. இவங்க ஆராய்ச்சி பண்ணி எங்கே போய் பண்ணுவாங்க? சமுதாயம். நாம் மேடை தந்திருக்கணும். அந்த மேடையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே அருமையான விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் அதிகமாக தெரிந்திருக்கின்றோமா, புரிந்திருக்கின்றோமா, தலைப்பு குறித்திருக்கின்றோமா, ஏன் இதில் சமுதாய உணர்வு இல்லாமல் இருக்கின்றோம்? நான் ஆரம்பமே கூட சங்கத்தில் பட்டப்படிவாசலை சொல்லி காமிச்சேன். ஒவ்வொரு ஊர் சார்பிலும் கூட்டம் நடத்தலாம். கூட்டம் சார்பு வச்சு அறிவித்த பேசுகிறீங்க. அதனால் சந்தோஷம். ஆனால் கோட்டை பகுதியிலே கூத்தாண்டூர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு விழா நீங்கள் நடத்த வேண்டும். அந்த விழாவிலே கூட்ட மக்கள் எல்லாம் அந்த சிறப்பான கூட்டத்தில் நான் உங்களுடைய எல்லாம் அதில் சிறப்பித்து பேசுவதற்கு நான் சூழ்நிலை கிடைக்கும் என்று போது வச்சிருக்கின்றேன். எனது சிறிய உரையை முடிக்கின்றேன். ஆதிசாக ஒரு சில செய்தி மட்டும் சொல்லுங்கள். நாம் பேசுகிறதுனால நம்ம பட்புள்ளா மதரசா தவிர 200 மாதம் ஆதிப்பட்டம் கட்டுற மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாட்டம் 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 2 முடிச்சு. அப்புறம் இன்னொன்று பெண்களுக்கான கல்வி நம்ம ஊரில் ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க. 2 கிட்டத்தட்ட நம்ம ஊருக்காரங்களில் 2 கல்லூரி வச்சுட்டாங்க. ஊர்லேயும் இருக்குது, பக்கத்தில் உள்ள திருவாரூர்லேயும் 2 காலேஜ் வச்சுட்டாங்க. நிசான் மதரசா சொன்னீங்க. அந்த நிசான் மதரசா தான் ஏற்கனவே இன்ஷால்லா அல்லாஹ் தீனாத் நடக்குது. எது கெடுக்குதுன்னு சொன்னாக்கா இந்த நவீன விஷயங்கள் தான் இருக்குது. அதுதான் அல்லாஹ் நீங்கள் துவா செய்யணும்.